வெளில போயிட்டாரா? வெளியே போயிட்டாரா? வெளில போயிட்டாரு. மைக் ஆன் பண்ணி பேசு. நீங்க சொல்லணும் தம்பி. பேர் மாரிமுத்து தம்பி. ஹலோ. சொல்லுங்கண்ணா. சொல்லுங்க தம்பி. பேர் மாரிமுத்து. நான் எம்எஸ் காசு வருஷம் வச்சிருக்கு. ஹலோ ஹலோ, கேக்குதா தம்பி? சொல்லுங்கண்ணா, கேட்குதுண்ணா. சொல்லுங்கண்ணா, கேட்குது. கேக்குதா? ஹலோ. கேக்குதுண்ணா, சொல்லுண்ணா தம்பி. ஒரு ஸ்டாப் வச்சிருக்கு தம்பி. ஓகேண்ணா. 2-3 வருஷம் பண்ணிட்டு இருக்கிறேன் ஒரு ஸ்டாப் வச்சு. ஓகேண்ணா. என்ன டவுட் வேணும் தம்பி? ஆனால் இதுக்கு முன்னாடி நீங்கள் கம்பெனியில் வேலை பார்த்ததுக்கும் இப்போ நீங்கள் ஒர்க் ஷாப் வச்சுருக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது உங்களுக்கு? முதல்ல வேலை பழகிட்டு இருந்தேன், பழகியாச்சு. அப்புறம் நம்ம இப்போ பரவாயில்ல, நம்ம வேலை வச்சதுக்கு இப்போதைக்கு நம்மளுக்கு பிரச்சனை இல்லை தம்பி. வேலை நல்லா ஓடிட்டு இருக்கு. ஆனால் அங்கே உள்ள உங்களுக்கு ஒரு ஏர்னிங்ஸ் கிடச்சிருக்கும். இப்போது நீங்கள் வந்துட்டு தனியாக ஓனாக ஒரு ஒர்க் ஷாப் வச்சுருக்கீங்க. அப்போது கிடைக்கிற சம்பளம், அங்கே வேலை பார்க்கும்போது கிடைச்ச சம்பளத்துக்கும் இப்போது நீங்கள் தனியாக வச்சு இது பண்ணுறதுக்கும் கொஞ்சம் உங்களுக்கு எப்படின்னா இருக்குது? பெனிஃபிட் ஜாஸ்தி கிடைக்கிறது. நம்மளை வர கஸ்டமர் நம்ம நிறையா இருக்குது. அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒர்க் நல்லா பண்ணோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு தேடி வருவாங்க கஸ்டமரு. இப்போ நம்மளுக்கு பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா வச்சுக்க, முதல்ல இருந்து சம்பளம் வாங்குறதுக்கு இப்போ நம்மளுக்கு ஜாஸ்தி கிடைக்குது அமௌண்ட்டு. ஏன்னா எந்த அளவுக்கு நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணி கொடுக்கணும் உங்களுக்கு. சரியா? நம்ம சொல்கிற கம்ப்ளைண்ட்லாம் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு திருப்பி நம்ம கஸ்டமர் நம்மளுக்கு தேடி வருவாங்க. ஓகேண்ணா. நீங்கள் எத்தனை வருஷமாண்ணா இந்த இது வச்சுருக்கீங்க ஒர்க் ஷாப்? நான் இப்போ 4 வருஷம் ஆச்சு தம்பி நான் போட்டு. நமக்கு நான் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா 18-20 வருஷம் ஆச்சு நான் வேலை பழகி. நீங்கள் ஏதாச்சும் கேளுங்கண்ணா. நல்லா கஷ்டமாக இருக்கு. உங்களுக்கு இந்த வருஷம் ஃபீல்டு வரும்போது உங்களுக்கு எத்தனை நெகட்டிவ் நிறையா வந்துச்சு? அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி நிறைய இருக்குது. நம்மளுக்கு எல்லாம் கஷ்டமாக இருக்கும், நம்ம ஒருத்தர் பிடிக்காம இருக்கும், நம்ம வேலை செய்யறது கஷ்டமாக இருக்கும் சில ஆளுகளுக்கு. ஏன்னா ஆயில் போடுதேம்பாங்க. அதனால் ஒவ்வொன்றும் பார்த்துக்கணும்ல. இந்த ஃபீல்டுக்கு வரதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது ஃபீல்டில் இருந்தீங்களாண்ணா? இல்லை தான் வேணாம். ஃபீல்டு வர முன்னாடி வேறு இந்த வேலைக்கு வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி வேலைக்கு போகல. நம்மளுக்கு பிடிக்கணும். மெயினாக நம்மளுக்கு வேலை இன்ட்ரெஸ்ட் இறங்கி போகணும். அந்த வேண்டி ஆட்டோ ஃபீல்டு தான் போகணும், ஜெயிலில் போகணும். ஓகேண்ணா. சரி. ஆனால் ஒர்க் ஷாப் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஃபைனான்சியலாக கஷ்டப்பட்டுருக்கீங்களா? ஆமாம் தம்பி. அதெல்லாம் எப்படின்னா ஃபைனான்ஸ் நம்ம தான் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணது. நான் ஒட்டுக்கு பணம் போட்டு ஒன்றும் ஒர்க் ஷாப் போடல. ஏன்னா நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரெடி பண்ணி, நான் வேலை செஞ்சு தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணேன். ஓகேண்ணா. இப்போ நீங்கள் ஒர்க் ஷாப் வைக்கலான்னு எப்படி உங்களுக்கு ஐடியா இருந்துச்சு? ஒர்க் ஷாப் நான் கல்யாணம் வச்சு அதுக்கப்புறம் நம்ம தனியாக பண்ணால் தானே நம்மளுக்கு ஏதாவது பெனிஃபிட் கிடைக்கும். ஏன்னா சம்பளத்துக்கு அந்த 15,000 சம்பளத்தை வாங்கி நம்மளால ரன் பண்ண முடியாதுல்ல. ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நிறைய பண்ணோம்னா நம்ம கஸ்டமர் நிறைய பிடிக்கணும். கம்பெனி விட்டு ஒரு ஒர்க் ஷாப் வச்சிட்டீங்க, அது வச்ச உடனே நீங்கள் என்னென்ன உடனே கஸ்டமர்ஸ்லாம் வந்தாங்களா? உடனே கஸ்டமர் யாரும் வரமாட்டாங்க. கொஞ்சம் எதிர்ப்புகள் இருக்கும் நிறைய பேர். அப்புறம் என்ன ஒர்க் ஷாப் நிற்கிறோம்னா அப்புறம் வேண்டாம்னு சொல்லுவாங்க. ஏன் நிற்கிற, ஏன் கொஞ்சம் வேலை செய்யலாம்ல அப்படிம்பாங்க. நம்ம தனியாக வந்துட்டா நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலாம். நம்ம என்னன்னா தனியாக வந்துடணும். சரி, இப்போ இருக்கிற கஸ்டமரோட நிறைய கஸ்டமர் அவங்களுக்கு சேர்ந்து அங்கே இருக்கிறவங்களும் வந்துடுவாங்க. பழைய கஸ்டமர், புது கஸ்டமர் எல்லாமே. அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு தகுந்த வரைக்கும் ஓகேண்ணா. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ஓகே. ஓகேண்ணா.